ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 3 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கடந்த 46 வருடங்களாக ஜோதிடத் துறையில் இருக்கும் ஒரு முன்னாள் ஜோதிடரின் ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் பாரம்பரிய முறைப்படி ஜோதிடத்தை பார்ப்பவர். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64இல் 8வது துறையாக அல்லது 8வது வித்தையாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜோதிடம் மேலோட்டமாக பார்ப்பதற்கு ஒரு வித்தையாக தோன்றினாலும் இந்த துறையில் அல்லது இந்த வித்தையில் சொல்ல முடியாத ஒரு தகவல்கள், ஒரு புதிய தகவல்கள் இனிமேல் தான் வர வேண்டும் என்பதுதான் விசேஷமான ஒன்று. ஏன் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல முடியாத எதுவுமே இல்லை என்பதுதான் மேலும் கூறக்கூடிய ஒரு தகவல். இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்லிவிட முடியும் என்பது பொதுவான கேள்வி வரும் பட்சத்தில் இந்த ஜோதிடத்தில் எது சொல்ல முடியாது என்ற ஒரு அற்புத பதிலும் இங்கே வந்துவிடும். ஒரு ஜோதிடருக்கு என்ன தேவை, ஜோதிடர் ஆவதற்கான தகுதியை தரக்கூடிய கிரகங்கள் எது என்று பார்க்கும் பொழுது புத்தியை அடையாளம் காட்டக்கூடிய புதன், ஞானத்தை அடையாளம் காட்டக்கூடிய கேது, மனத்தை அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன், இதையெல்லாம் ஒன்று சேர்த்து வெளிப்படுத்தக்கூடிய தகுதியை தரக்கூடிய இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம். இதன் மூலம் செல்வம், செல்வாக்கு, கௌரவத்தை தரக்கூடிய 5ஆம் இடம் அல்லது குரு. இது சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஜோதிடம் எளிதாக வருகிறது. இதில் புதன் கெட்டு மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் பாரம்பரிய அறிவு குறைவாக இருக்கும். தற்போதைய நிலையை அனுசரித்து பலன் சொல்லி சுலபமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜோதிடர்கள் காலப்போக்கில் சிரமப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது இவர்களுக்கு பதில் சொல்ல இயலாமல் போய்விடுகிறது. சந்திரன் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் அவர் ஒரு சில காலத்தில் ஜோதிடத்தை தானே வெறுத்து ஜோதிடத்திலிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை தந்து விடுகிறார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமோ அல்லது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ பலமான பாதிப்பையோ சங்கடங்களையோ உருவாக்கும் பட்சத்தில் அவருக்கு காலப்போக்கில் அவருடைய வார்த்தையே, விஷயம் தெரிந்திருந்தாலுமே கூட அவருடைய வார்த்தையே அவருக்கு எதிரியாக மாறி சங்கடங்களை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடியாது. இப்படி எண்ணற்ற வகையில் இந்த 5 காரணிகளும் 2க்குரியவன் சந்திரன், புதன், கேது, குரு 2க்குரியவன் என்று 5 காரணிகள் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஒருவருக்கொருவர் சாதகமான சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் இந்த ஜோதிட வித்தை அவரை வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து பயணிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடரின் தகவலை இப்போது பார்ப்போம். ஆக இவர் 1960ஆம் ஆண்டு 16/11/1960 ஜனனமானவர். 12:30 மணி AM, அதாவது நள்ளிரவில் பிறந்தவர். இவர் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் குரு சுக்கிரன், 3வது இடத்தில் புதன், சனி, செவ்வாய், 4வது இடத்தில் சூரியன், 6வது இடத்தில் கேது, 10வது இடத்தில் சந்திரன், 12வது இடத்தில் ராகு. இங்கு
2ஆம் இடம் முழு சுபக்கிரகங்களான குருவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆக 2ஆம் இடம் வளர்த்து விட்டது. லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இருப்பது என்பது சால சிறந்த அமைப்பு. அந்த வகையில் இந்த லக்கணத்துக்கு 3வது இடத்தில் செவ்வாயும் சனியும் வலுவாக அமைந்திருக்கிறது. அதாவது உபஜயஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள். அதற்கு அடுத்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருப்பது சக்தி வாய்ந்த ஜாதகமாக கருதப்படுகிறது. ஆக லக்கணத்துக்கு 4வது இடத்தில் முழு பாவக்கிரகம் சூரியன் இருக்கிறது. லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருப்பது சிறப்பு என்ற வகையில் இங்கு லக்கணத்துக்கு 6வது இடத்தில் கேது இருக்கிறது. லக்கணத்துக்கு 10வது இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறான் சந்திரன். ஆக இங்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரணிகள் அனைத்தும் சுலபமாக தானாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இங்கு விசேஷம். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2க்குரியவனும் 3க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்று யோகத்தில் இருக்கிறார்கள். ஆக பரிவர்த்தனை பெற்று யோகத்துக்கு வரும் பொழுது குரு தன்னுடைய சொந்த வீட்டில் தனிசிற்கு வந்து சனியினுடைய தொடர்பும் புதனுடையும் தொடர்பும் பெற்றுக்கொள்கிறார். ஆக இந்த குருவோடு சுக்கிரன் செவ்வாய் சனி புதன் ஆக 5 கிரகங்கள் இது நின்ற நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது குரு நின்ற வீட்டுக்கு 9வது இடத்தில் சந்திரன் இருக்கிறான். ஆக பலமான குருச்சந்திர யோகத்திலும் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் இங்கு குரு சனியோடு சேரும்போது காலபுருஷனுக்கு லக்கணத்துக்கு 9, 10க்குரியவர்கள் ஒன்று சேர்ந்து 9ஆம் இடத்தில் அமர்வது என்பதும் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர்வது என்பதும் சாலச்சிறந்த கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து இங்கு ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திர சாரம் சார்ந்த வகையில் எவ்வாறு பலம் பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போம். இங்கு லக்கண புள்ளி என்று பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 4 பாகையை வாங்கியிருக்கிறது. சூரியன் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.27 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.41 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.59 பாகை பெற்றிருக்கிறது. புதன் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 24.37 பாகை பெற்றிருக்கிறது. குரு கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.42 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 22.57 பாகை பெற்றிருக்கிறது. சனி போராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 18 பாகை பெற்றிருக்கிறது. ராகு உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.45 பாகை பெற்றிருக்கிறது. கேது போராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.45 பாகை பெற்றிருக்கிறது. இங்கு பாருங்கள் நண்பர்களே, கேது 2க்குரியவன் கேதுவனுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கி ஞானத்தை பெற்றிருக்கிறது. ஆக 2ஆம் இடத்தும் வலுவாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தது புதன் லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் 8க்குரியவனுடைய சாரமும் பெற்றிருக்கிறது. குரு புதனுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக புதன் வலுவாகவும் கேது இந்த ஜாதகத்தில் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரமும் வியாழன் கேட்டை நட்சத்திரமும் சுக்கிரன் கேட்டை நட்சத்திரம் பெற்று 3 கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதாவது சாஸ்திரத்தை அடையாளம் காட்டக்கூடிய புத்திசாலித்தனத்தை பெறக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகத்தில் 9க்குரியவனுடைய சாரம் எந்த கிரகங்கள் பெறுகிறதோ அந்த கிரகங்கள் அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய புண்ணிய பலனை பெற்று செயல்படுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது லக்கணத்துக்கு 5க்குரியவனுடைய நட்சத்திரமோ 9க்குரியவனுடைய நட்சத்திரமோ எந்த ஒரு ஜாதகத்தில் அதிக பலன் இருக்கிறதோ அந்த ஜாதகம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரபல்ய ஜாதகமாக அமைந்து அந்த பிறவியினுடைய கடனை சுலபமாக அடைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் மேம்பாடு வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லா ஜோதிடர்களும் எல்லா நூல்களும் 2க்குரியவனும் 11க்குரியவனும் யோகத்தில் அமர வேண்டும் அல்லது யோக கிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுவதுடைய ஒரு கருத்து. ஆனால் இங்கு நடைமுறையில் அது சற்று வித்தியாசப்படுகிறது. ஏனென்று கேட்டால் 2, 6, 10க்குரியவர்களுடைய கிரகம் எந்த ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கிறதோ அந்த ஜாதகர் மட்டும்தான் வலுவான
பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியுள்ள பொருளாதாரம் வந்து சேர்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் 2ஆம் இடத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதனுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம் தான் 6ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்திலேயும் இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு பயணம் என்று பார்க்கும் பொழுது நீர் வீட்டில் அதிக கிரகங்கள் இருக்கிறது என்பது இங்கு மேலும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தகவல்கள். கடகம் என்ற நீர் வீட்டில் சந்திரனும், விருச்சிகம் என்ற நீர் வீட்டில் குருவும் சுக்கிரனும், மீனம் என்ற நீர் வீட்டில் கேதுவும் அமர்கிறது. ஆக இந்த 3 வீட்டிற்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். ஆக ஒரு தன்மையுள்ள வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அமையும் பட்சத்தில் அது யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகம் பொருளாதார நிலையிலும் சரி, தன்னுடைய ஜோதிடத்தை கூறும் தன்மையிலும் சரி, கிட்டத்தட்ட 45 வருடம் முடிந்து 46வது வருடத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு தனிமனிதனை எவ்வாறு எல்லாம் செயல்பட வைத்து கொண்டிருக்கிறது என்பது சார்ந்த தகவலை அடையாளப்படுத்துவதற்கு இந்த ஜாதகம் ஒரு காரணி என்பதில் மறு வார்த்தை இருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு மற்றும் இதே 60 வயது 1960 பிறந்த மற்றும் ஒரு ஜோதிடருடைய ஜாதகத்தை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.